நம்ம தினமும் யூஸ் பண்ற ப்ளூடூத், அமேசான், SMS, QR கோட் இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு ஷாக்கிங் ஹிஸ்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வைரஸ் கூட ஒரு நல்ல நோக்கத்தோட தான் உருவாக்கி இருக்காங்க. அமேசான் ஃபர்ஸ்ட் புக்ஸ் மட்டும் தான் வித்துட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் SMSல எழுதி இருந்தது ஒரு சிங்கிள் வேர்ட் மட்டும் தான். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். இப்படி அன்பிலீவபிள் டெக் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வைரஸ் பிரைன் 1986. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வைரஸ்னா எவ்வளவு டேஞ்சரஸ்னு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வைரஸோட பேரு பிரைன். இது 1986ல ரெண்டு பாகிஸ்தானி பிரதர்ஸால உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க பேரு அம்ஜத் ஃபரூக் அல்வி மற்றும் பேசில் அல்வி. அவங்க ஆக்சுவலா நல்ல நோக்கத்துல தான் இதை உருவாக்கி இருக்காங்க. அவங்க டிசைன் பண்ண ஃபிளாப்பி டிஸ்க இல்லீகலா யாரும் காப்பி பண்ணாம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கோட் எழுதி வைரஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுதான் உலகின் முதல் பிசி வைரஸ். ப்ளூடூத் நேம்டு ஆஃப்டர் அ வைக்கிங் கிங். ப்ளூடூத்ங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல டேனிஷ் வைக்கிங் கிங்கா இருந்தவர் தான் ஹரால்ட் ப்ளூடூத் காம்சன். அவருக்கு ஏன் ப்ளூடூத்னு பேர் வந்துச்சுன்னா அவரோட பற்கள் கொஞ்சம் கருத்து காணப்பட்டதாம். ஆனா முக்கியம் என்னன்னா டென்மார்க்கையும் நார்வே ட்ரைப்ஸையும் யுனைட் பண்ணதே அவர் தானா. டெக்னாலஜிலையும் ப்ளூடூத் பல டிவைசஸ் யுனைட் பண்ணுது, கனெக்ட் பண்ணுதுங்கிற காரணத்தினால அவரோட பேரையே வச்சிருக்காங்க. அதனாலதான் லோகோல கூட ஹரால்ட்ல உள்ள ஹச்சும் ப்ளூடூத்ல உள்ள பியும் ரன்னிங் ஆல்பபெட்ஸ்ல சிம்பிள் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல வச்சிருக்க பென்டிரைவே டெராபைட், ஜிகாபைட்டா தான் வச்சிருக்கோம். ஆனா 1980ல IBM லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் 1GB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருந்துச்சா. அதை மூவ் பண்ண 2 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. அதோட வெயிட் சுமார் 250 கிலோ. விலை நியர்லி $40,000 அந்த காலத்திலேயே. இப்ப நம்ம போன்லயே 1TB மெமரி இருக்கு. ஆனா அந்த காலத்துல 1GB itself ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். The first SMS ever sent 1992. இன்னைக்கு நம்ம தினமும் வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புறோம். ஆனா உலகத்திலேயே முதல் SMS டெக்ஸ்ட் மெசேஜ் 1992ல தான் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் ரொம்பவே சிம்பிள், மேரி கிறிஸ்மஸ் தான் எழுதப்பட்டிருந்திருக்கு. அந்த மெசேஜ யூகேல இன்ஜினியர் நெயில் பேப்வர்த் வோடாஃபோன் GSM நெட்வொர்க்ல சென்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு டெக்ஸ்ட் மெசேஜிங் பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெர் டே நடக்குது. ஆனா இது எல்லாம் அந்த ஒரு மேரி கிறிஸ்மஸ்ல இருந்து தான் ஆரம்பமாயிருக்கு. QR கோட் ஆரிஜின் 1994. இப்ப எல்லா இடத்துலயும் QR தான். பேமெண்ட், டிக்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட் மெனூஸ். ஆனா இது எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? 1994ல ஜாப்பனீஸ் கம்பெனி டென்சோ வேவ் தான் QR கோட உருவாக்குனது. முதல்ல கார் மேனுஃபேக்சரிங்ல பார்ட்ஸ் ட்ராக் பண்ணதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸஸ்ல நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அது பேங்கிங்ல இருந்து மூவி டிக்கெட் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். அமேசான் ஒன்ஸ் ஒன்லி சோல்டு புக்ஸ். அமேசான் உலகத்திலே மிகப்பெரிய இ-காமர்ஸ் அண்ட் கிளவுட் கம்பெனி. ஆனா ஆரம்பத்துல 1995ல ஜெஃப் பெசோஸ் அமேசான் ஆரம்பிச்சப்ப அது ஆன்லைன் புக் ஸ்டோர் மட்டும்தான். எட்ஸ் பிக்கஸ்ட் புக் ஸ்டோர்னு டேக்லைன் கூட வச்சிருந்தாங்க. அதுல இருந்து இன்னைக்கு கிராசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வர எல்லா துறையிலயும் அமேசான் இருக்குது. இதுதான் டெக்னாலஜி பத்தின சில சுவாரஸ்யமான உண்மைகள். வைரஸ்ல இருந்து புக்ஸ் வர டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை எப்படி ஷேப் பண்ணிருக்குன்னு பாருங்க. இதுல எந்த ஃபேக்ட் உங்களை அதிகமா ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தாட் ஸ்பாட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.